ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் சி ப்ரோக்ராமிங்கில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் தியரிட்டிக்கலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம கண்டினியூ பண்ணலாம். பட் ஃபுல்லாமே ப்ராக்டிக்கலாகவும் பார்க்க முடியாது, ஃபுல்லாகவும் தியரிட்டிக்கலாகவும் பார்க்க முடியாது. தியரிட்டிக்கலாக பார்த்தோன்னா டோட்டலாக வேஸ்ட்டு. ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் ப்ராக்டிக்கலாகவும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன். ஸோ அகைன் நம்ம வந்து இந்த டாபிக்ஸில் வந்து வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த டாபிக்ஸில் வந்து வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதில் டைப்ஸ் இருக்குது, அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது வேரியபிள்ஸில். எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எ வேரியபிள் இஸ் எ நேம் ஆஃப் த மெமரி லொக்கேஷன். இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா. இட் வேல்யூ கேன் பி சேஞ்ச். இட் கேன் பி ரிடியூஸ்டு மெனி டைப்ஸ். ஓகேவா? வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நம்ம கொடுக்குற டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு மெமரி லொக்கேஷன் தான் வேரியபிள்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருந்தேன் சின்னதாக. இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து பைத்தான் அப்படி சொல்லிட்டு ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா, ப்ரோக்ராமிங் கோட்ஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மெமரி லொக்கேஷன் தேவைப்படும், அதுதான் வேரியபிள்ஸ். இது எந்த மெமரி லொக்கேஷனில் நமக்கு இதுவாக இருக்குது அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டரில் இருக்க ஹார்ட் டிஸ்கில் சந்தோஷ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதுல பைத்தான் அப்படின்ற நம்ம வேரியபிள் நேம் வச்சு இது ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து வேரியபிள். இப்போ இதுக்குள்ளே நான் வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, அவுட்புட்னு ஒரு டேட்டா, பில்ட் pay.pyன்னு ஒரு டேட்டா, allo.c அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸை வந்து நான் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுமாதிரி நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் இருந்த ப்ரோக்ராம்ஸை உங்களுக்கு காட்டுறேன். விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. எல்லாருமே ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. ஸோ நான் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, நம்ம நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின் பற்றி பார்த்துருந்தோம் போன இதில். ஸோ அதில் வந்து நம்ம பண்ணியிருப்போம். இங்கே வந்து டிஃபைன் சொல்லிட்டு கொடுத்துருக்கோமா. இப்போ நம்ம டிஃபைன்ஸ் வந்து இது பண்ணிவிட்டு கான்ஸ்ட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேவா? கான்ஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து கான்ஸ்ட் கூட நம்ம தேவையில்ல எடுத்துடலாம். int value ஈக்குவல் 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு இது கொடுத்துருக்கோம். பாருங்கள் நல்லா. நான் இதை கொஞ்சம் உங்களுக்கு இன்னுமே இது இப்படி கூட எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், int value ஈக்குவல் 10ன்னு கொடுத்துருக்கோம். வேல்யூ அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பைத்தான் சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சுருக்கோமா, அந்த பைத்தான்ற ஃபைலோட நேம் தான் இந்த வேல்யூ அப்படின்றது. இந்த 10 அப்படின்றது தான் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டா. இந்த டேட்டா 3 டேட்டாஸ் நம்ம இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டேட்டாஸு. இன்ட் அப்படின்றது டேட்டா டைப்ஸு. இதை பற்றி நம்ம சின்டெக்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ப்ரோக்ராம்ஸில் வந்து நிறைய வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நம்ம எதனா ஒரு இடத்துல கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சே ஆகணும். ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த வேரியபிள்ஸ். இப்போ வந்து நம்ம காலேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம காலேஜில் வந்து நம்ம நிறைய டேட்டாஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா, அதுக்கான ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஹார்ட் டிஸ்க்கு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, நோட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த நோட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து ஒரு நேம் வச்சுருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், தேர்ட் இயர், அந்த மாதிரி நேம்ஸ் வச்சுருப்பாங்களே. அதே போல் வந்து நம்ம ப்ரோக்ராமிங்ஸில் வேரியபிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டேட்டாஸை சேவ் பண்ணுறதுக்கு தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து வேர் ஈக்குவல் 10ன்னு கொடுத்துருக்கோம். வேர் அப்படின்றது வேரியபிள் நேம். ஸோ 10 அப்படின்றது தான் வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. int a, float b, character c அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் சி வேரியபிள்ஸ் பார்க்கலாம். மெனி டைப்ஸ் ஆஃப் சி வேரியபிள்ஸ் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப காமனாக இருக்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் வேரியபிள். A variable that declare the inside the function or blocks is called a local variable. இது வந்து இன்சைட் ஆஃப் த பிளாக்லேயோ இல்லை ஃபங்க்ஷன்லேயோ தான் இது பண்ணுவாங்க. இது வந்து லோக்கல் வேரியபிள். இட் மோஸ்ட் பி டிக்ளேர் த ஸ்டார்ட் ஆஃப் த பிளாக். ஓகேவா? பிளாக் ஸ்டார்ட் ஆகும்போது இதை வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ இதே ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதுதான் லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இதுதான் ஒரு பிளாக். இந்த இதில் இருந்து இதுதான் ஒரு பிளாக். ஓகேவா? இப்போ நான் க்ளோஸ் பண்ணி காட்டணும் பாருங்கள். இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட் வரைக்கும் இருக்கிறத ஒரு பிளாக்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக்குள்ளே நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா
இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு இது காட்டுறேன் பாருங்கள். இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, voidன்னு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம voidன்னு ஒரு ஃபங்க்ஷன், void addன்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறோன்னு வச்சுக்கங்களேன். இதுக்கு வந்து நம்ம int வேல்யூ தானே கொடுத்துருக்கோம், வேல்யூ ஓகே, வேல்யூ ஈக்குவல் 20 கொடுத்துருமா. அன்டிஃபைன்டு வருதா, ஃபங்க்ஷன் போட்டுருக்காங்க. ஓகே, வைடு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா எதனா ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால் int ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து வேல்யூ ஈக்குவல் 20 கொடுத்துருக்கோம், இங்கே வந்து 10ன்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இந்த லைன் நம்ம வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஜஸ்ட் இதையே நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு போடுறேன். இந்த இடத்துல போட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல தான் எரர் காட்டும். இதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இதை எரர் காட்டுது. அகைன் இந்த இடத்துலையுமே நமக்கு எரர் காட்டுதா, ஏன்னா இந்த இடத்துலலாம் இல்லை. ஸோ அதனால் எரர் காட்டுது. இப்போ வந்து நான் இதை கால் பண்ணுறேன். நம்ம வந்து இந்த இடத்துல கால் பண்ணிக்கலாம். அந்த பிரிண்ட்டு கீழே ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் நேம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஃபங்க்ஷன் இந்த ப்ராக்கெட் கொடுத்துட்டு இந்த இடத்துல செமிகோலன் வச்சுட்டோன்னா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஓகேவா, அந்த இடத்துல பாருங்கள் 20 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துடுச்சு. ஆனால் நம்மளால் இந்த பிளாக்ஸில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை இந்த இடத்துல நான் வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூ இருக்கிற வரைக்கும் இங்கே வந்து நமக்கு எரரே காட்டாது. ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரன் ஆகிட்டு 10ன்னு அவுட்புட் வரும். ஓகேவா, 10ன்னு வந்துருக்குது அவுட்புட்டு. அதுதான் இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஒரு பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்குள்ளே இருக்கிறதுல நம்ம வந்து லோக்கல் வேரியபிள்ஸை அதுக்குள்ளே மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அடுத்த பிளாக் போயிடுச்சு அப்படின்னா அந்த வேரியபிள்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இது லோக்கல் வேரியபிள்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன், இந்த எக்ஸாம்பிள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, void ஃபங்க்ஷன் அதேமாரி ஒன்று க்ரியேட் பண்ணி int x = 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் லோக்கல் வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்னா அதேமாதிரி குளோபலாக எல்லாத்துக்கும் முன்னாடியே டிஃபைன் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வேல்யூ டிஃபைன் ஒன்று இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இன்ட் ஓகேவா, இன்ட் வேல்யூ ஈக்குவல் 10 அப்படின்னு கொடுத்துடலான்னு வச்சிங்களேன். செமிகோலன் வச்சு டர்மினேட் பண்ணணும். கோலன் வச்சுக்கலாம். இங்கே ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணணும், அதனால் வேறு இருக்குது. இன்ட்டு வேல்யூ ஈக்குவல் 10 நம்ம இந்த இடத்துல அசைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் இந்த இடத்துலையுமே இதை கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த இடத்துலையுமே நம்ம கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். காப்பி பண்ணி இந்த இடத்துல இது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ட்டுமே நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே கால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் அப்போ தான் ரன் ஆகும். ஓகேவா, ஃபங்க்ஷன் அப்போ தான் ரன் ஆகும். ஸோ ஃபங்க்ஷனுமே இங்கே கால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குளோபலாக நம்ம இந்த இடத்துல வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 10 10 சொல்லிட்டு 3 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஏன் இப்போ 3 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பிரிண்ட்டு வரும், இந்த பிரிண்ட் ரன் ஆகி அதோட வேல்யூ, நெக்ஸ்ட் இந்த பிரிண்ட் ரன் ஆகி அதோட வேல்யூ,
அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனோடனே என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கோம், அது வரும். இது எல்லாத்துக்குமே சேர்த்து வேல்யூ ஈக்குவல் 10 சொல்லிட்டு நம்ம இங்கேயே வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். இதுதான் வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கல் வேரியபிள் பார்த்தோம், அடுத்து குளோபல் வேரியபிள். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் வேரியபிள்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக்னா வந்து ஸ்டாட்டிக்காக வேல்யூ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குங்க, 11, 12, 13. ஸோ அது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் வேரியபிள்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்டர்னல் வேரியபிள்னு ஒன்று இருக்குது. இது வந்து நிறைய சி ஃபைல்ஸ்க்கு வந்து ஒரே இடத்துல வேரியபிள்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து டீஃபாக அந்த அளவுக்குலாம் படிக்கல. அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ். ஓகேவா, டேட்டா டைப்ஸ் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபிக் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா. டேட்டா என்ன டைப்ஸில் இருக்கும் அப்படின்றதுக்கான இதுதான் டேட்டா டைப்ஸு. டேட்டா டைப்ஸ் இன் C++ஸும் இதில் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, சியில் வந்து ஆனால் சில விஷயங்கள் வராது. இந்த கிளாஸு அதெல்லாம் வந்து கிளாஸ் வந்து சியில் வராது. இதில் வந்து டேட்டா டைப்ஸை வந்து நம்ம ப்ரிமிட்டிவ், டெரிவேட், யூசர் டிஃபைன் அப்படி சொல்லிட்டு 3ஆக பிரிக்கலாம். அதில் வந்து இன்டீஜர், கேரக்டர், பூலியன், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், டபுள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட், வைட் கேரக்டர், இதெல்லாம் வந்து ப்ரைமரி அப்படின்னா அது ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபங்க்ஷன் டெரிவேட் அப்படின்னா ஃபங்க்ஷன், அரே, பாயிண்டர், ரெஃபரன்சஸ், இதுவுமே ஆல்ரெடி இருக்குது. இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். அரேஸ்லாம் வந்து மோர் தென் ஒன் டேட்டாஸ் யூஸ் பண்ணலாம். பாயிண்டர்லேயும் வேறு ஒரு மெமரி அட்ரஸ் போகும். ரெஃபரன்ஸும் வந்து வேறு ஒரு வேரியபிள்ஸோடைய ரெஃபரன்ஸ் எடுத்து வந்து கொடுக்கலாம், அந்த மாதிரி வரும். ஆனால் டெரிவேட் அப்படின்னு வச்சுருக்காங்க. யூசர் டிஃபைன் அப்படின்னா கிளாஸ் வந்து C++ல் தான் வரும், சியில் வந்து கிளாஸ் இருக்காது. கிளாஸு, ஸ்ட்ரக்சரு, யூனியன், எனுமு, டைப் பீட் இதெல்லாம் வந்து யூசர் டிஃபைன் பண்ணிக்கலாம். என்ன டேட்டாஸ் வேணும் வேணாம் அப்படின்றத யூசர் டிஃபைன் பண்ணிக்கலாம். இதை பற்றி நீங்கள் டேட்டா டைப்ஸ்லாம் அவ்வளோ டீஃபாலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, தேவைப்படுறவங்க படிச்சுக்கிங்க தேடி. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டேட்டாவுக்கும் என்னென்ன சைஸு, பிட் சைஸ் என்ன, ரேஞ்ச் என்ன, அதுக்கான ஃபார்மேட் என்ன. நம்ம வந்து அவுட்புட்டில் வந்து %d அடிக்கடி பார்ப்போமா, இங்கே பாருங்கள், இன்ட்டு அப்படின்னு இருந்தாலும் அதுக்கு %d. இங்கே பாருங்கள், இன்ட்டுன்னு இருந்தால் %d. இங்கே கேரக்டர் இருந்தால் %d, கேரக்டர் இருந்தால் %d. அப்புறம் வந்து அன்சைன்டு இருந்தால் UA, அப்புறம் வந்து லாங் சைன் இருந்தால் LD. அந்த மாதிரி எதுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஃபோல்டுனா F, ஃப்ளோட்டுனா F, டபுள்னா IF. அந்த மாதிரி என்னென்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ ரேஞ்ச் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இதெல்லாம் வேணுன்னா உங்கள் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க. வேரியபிள் டிக்ளரேஷன் இன் C ப்ரோக்ராம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தான் உங்களுக்கு எல்லாமே, அதாவது ப்ராக்டிக்கல் இது மட்டும் சொல்லாமல் தியரிட்டிக்கலாகவும் உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2 வீடியோஸில் ப்ராக்டிக்கலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதில் நம்ம வந்து தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு திரும்ப நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண போயிடலாம். ஸோ இந்த விஷயத்தில் நான் என்னென்ன சொல்லிக் கொடுத்தேன், வேரியபிள்னால் என்னென்னு சொல்லிக் கொடுத்தேன். வேரியபிள் அப்படின்றது வந்து நம்மளோட வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள்ஸ். அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு லோக்கல் வேரியபிளும் குளோபல் வேரியபிளும் சொல்லி கொடுத்தேன். இதுதான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸ்டாட்டிக்கு, ஆட்டோமேட்டிக்கு, எக்ஸ்டர்னல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அது டேட்டா டைப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். டேட்டா டைப்ஸில் எவ்வளோ ரேஞ்ச், என்ன சைஸ், பிட்டு, என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்த்துங்க. வேரியபிள் டிக்ளரேஷன் இன் C. வேரியபிள் வந்து இப்படிலாம் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா, த நேம் ஆஃப் த வேரியபிள், த டைப்ஸ் ஆஃப் த டேட்டா இன் வேரியபிள் வில் ஹோல்டு. வேரியபிளோட நேம் என்ன, அது என்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை வச்சிருக்கு அப்படின்ற 2 விஷயத்தை வச்சு தான் ஒரு வேரியபிள்ஸை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அது வந்து 3 டைப்ஸாக பிரிப்பாங்க, ப்ரிமிட்டிவ், டெரிவேடு, யூசர் டிஃபைனு. ஸோ ஆல்ரெடி நான் மேலேயே சொன்னேன், டேட்டா டைப்ஸை வந்து ப்ரிமிட்டிவ், டெரிவேடு, யூசர் டிஃபைன் அப்படி சொல்லிட்டு 3 டைப்ஸாக பிரிப்போம். அந்த 3 டைப்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமரி டேட்டா டிக்ளரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஜென்ரல் சின்டாக்ஸ் ஆஃப் த டிக்ளரிங் எ வேரியபிள் பிரைமரி இஸ் டேட்டா டைப். ஃபஸ்ட்டு என்ன டேட்டா டைப்னு இருக்கும், அடுத்து வந்து வேரியபிள் இருக்கணும், அடுத்து வேரியபிள் நேமு, அடுத்து வேரியபிள் நேமு, அடுத்து வேரியபிள் நேமு. ஸோ 2, 3 கூட நம்ம கொடுத்துருக்கலாம். ஜஸ்ட் இதை எடுத்து விட்டுருவோம். இதில் போய் இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு, இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு வேரியபிள் தானே வச்சுருக்கோம். இதை வந்து 2 வேரியபிளாக எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை இன்ட்டு கொடுத்துட்டு A கொடுத்துக்கலாம். வேல்யூ வேணும் நம்ம இங்கே அசைன் பண்ணிக்கலாம். பற்றி நம்ம வேல்யூ தேவையில்ல, நம்ம கம்மா கொடுத்துட்டு B கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஃபேஸ் ரேட்டுலாம் தான் தெரியும். B, C அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைனில் நமக்கு எத்தனை வேரியபிள்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதை சிங்கிளாக தனித்தனி லைனில் பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு A, இன்ட்டு B, இன்ட்டு C அப்படின்னு சொல்லிட்டு 3 லைனில் கொடுக்கணும்.
ஸோ இந்த மாதிரியுமே நம்ம வேரியபிள்ஸை கொடுத்துக்கலாம். ஒரே லைனில் வேணுனாலும் 3 வேரியபிள்ஸை நம்ம அசைன் பண்ணிக்கலாம், 3 லைனில் வேணாலும் அசைன் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணுமா, ஃபஸ்ட்டு என்ன டேட்டா டைப்ஸ் கொடுத்துருக்கோம், இன்ட் அப்படின்ற டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்துலேயுமே. நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள் நேம் கொடுக்கணும். அந்த வேரியபிள் நேமுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோங்க, ஃபஸ்ட்டு வேல்யூ, அதுக்கப்புறம் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம். இதுதான் ஒரு டேட்டா டைப்ஸ், ஒரு வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுமே இருக்கணும், கண்டிப்பாக 2 விஷயங்கள் இருக்கணும். என்ன அப்படின்னா வேரியபிள்ஸ் நேம் என்ன அப்படின்ற விஷயம் இருக்கணும், அந்த வேரியபிள்ஸ் என்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை யூஸ் பண்ண போகுது, என்ன டைப்ஸ் ஆஃப் த டேட்டாவை கையாள போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம். அது இன்டீஜரா, ஃப்ளோட்டா, டபுளா, கேரக்டரா, இல்லை ஸ்ட்ரிங்கா, என்ன டேட்டாவை அது கையாள போகுது, என்ன டேட்டாவை வச்சிருக்க போகுது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லணும். இது ரெண்டையும் சொன்னால் தான் ஒரு வேரியபிள்ஸை நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸு. அதுக்கு இன்ட் ஏஜ், ஃப்ளோட் வெயிட்டு, கேரக்டர், ஜெண்டரு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். அடுத்து வந்து டெரிவேட் டேட்டா டைப்ஸ். இது வந்து அரேஸ் இருக்குது. டெரிவேட் டேட்டா டைப்ஸில் ஃபஸ்ட்டு வந்து அரேஸ், பாயிண்டர், ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன், இது எல்லாமே டெரிவேட் டேட்டா டைப்ஸு. அரேஸ்னால் வந்து மோர் தென் 1 வேல்யூஸை நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், அதுக்காக அரேஸ் யூஸ் பண்ணுவோம். பாயிண்டர் அப்படின்னா வந்து வேறு ஒரு மெமரி அட்ரஸில் இருக்க வேல்யூஸை இன்னொரு மெமரி அட்ரஸ்க்கு இது பண்ணுறது அந்த மாதிரி வரும். அடுத்து வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸில் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வந்து இது வரைக்கும் நம்ம வந்து இன்ட்டுனா இன்ட்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், ஃப்ளோட்னா ஃப்ளோட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஸ்ட்ரக்சரில் வந்து இங்கே பாருங்கள், புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நேம் என்ன, எத்தனை பேஜஸ் இருக்குது, ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ற எல்லாத்தையுமே ஒரே வேரியபிளாக க்ரியேட் பண்ணது அந்த ஸ்ட்ரக்சரு. ஸோ இதெல்லாம் வந்து லைட்டாகவே நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளோ தேவையில்ல. டைப் ஸ்பீட் அப்படின்றதும் இதில் இருக்க ஒன்று தான். அடுத்து எலிமினேட்டட் டேட்டா டைப்னு ஒன்று இருக்குது, யூனியன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்ப டீஃபாலாம் தெரிஞ்சுக்க வேணாம், நம்ம சி தான் படிக்கிறோம். இதெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட போதும். நம்ம C++, பைத்தான், ஜாவா அது படிக்கும் போது அந்தந்த லாங்குவேஜுக்கு வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸோடு வரும், ஓகேவா. இப்போ படிக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, அப்போது சின்ன சின்ன டிஃப்ரென்ஸோடு வரும், அதையுமே சேர்த்து நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நம்ம பேசிக்காக ப்ரோக்ராமிங் பற்றி ஒரு புரிதல் இருந்தால் மட்டும் போதும். ப்ரோக்ராமிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். நம்ம சி தான் முடிச்சிட்டோம். C++, பைத்தான், ஜாவா படிக்கும் போது அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து சியில் வந்து நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும் போதே அது என்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை வச்சிருக்க போகுது அப்படின்றத டைப் டிக்ளரேஷன் பண்ணணும். ஆனால் பைத்தானில் வந்து என்ன டைப்ஸ் டேட்டாஸ் வேணால் யூஸ் பண்ணலாம், டைப் டிக்ளரேஷன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்லாம் வரும். ஆனால் இப்போதைக்கு வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம அதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். அடுத்து வந்து ஸ்டோரேஜ் கிளாஸஸ் இன் சி, எங்கெங்கே ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றது இது. த வேரியபிள் ஸ்கோப், லோக்கல் விஆர் வேரியபிள் வில் பி ஸ்டோர்டு, இதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது, அதை விட்டுடலாம். ஸ்டோரேஜ் கிளாஸஸ் வந்து தேவையில்லை. அடுத்து எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து அரித்மெட்டிக் எக்ஸ்பென்ஷன், கண்டிஷனல் எக்ஸ்பென்ஷன்ஸ், ரிலேஷனல் எக்ஸ்பென்ஷன், லாஜிக்கல் எக்ஸ்பென்ஷன்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக்னா ஒன்றும் இல்லை, ப்ளஸ் மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இங்கே இருக்குது. ரிலேஷனல் எக்ஸ்பென்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, லாஜிக்கல் எக்ஸ்பென்ஷன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க, கண்டிஷனல்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் படிச்சுக்கிங்க. ஸோ பேசிக்காக அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் என்னென்ன இருக்குது அப்படின்றது. அடுத்து வந்து எல்லாத்துக்கும் வந்து பவுண்டட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒவ்வொரு இதுக்கும் எத்தனை பிட்ஸ் இருக்கும், அது மினிமம் வேல்யூ எவ்வளோ, மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோன்னு ஆல்ரெடி நம்ம மேலேயே இதுக்கு மேலே ஒரு டேபிள் காலம் காட்டணும். இதுலையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த வீடியோ பாஸ் பண்ணி இதெல்லாம் படிச்சிங்க. அடுத்து ஸ்டாக், அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தேவையில்ல, டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது ஸ்டாக் யூஸ் ஆகும், பார்க்கலாம். அப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டோம். நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து லேபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ், எக்ஸ்பென்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், காம்போனன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 6 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, ஒரு லைனை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், அதுதான் இது. ஃபஸ்ட்டு வந்து லேபிள் ஸ்டேட்மெண்ட். இந்த லேபிள் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த கோலன் அப்படின்ற சிம்பிளை யூஸ் பண்ணுறது தான் இந்த லேபிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது ஒன்றும் இல்லை, கோ டு லேபிள் அப்படின்னா இந்த லேபிள் கொடுத்துட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா எங்கே லேபிள் இருக்கோ அங்கே கண்ட்ரோல்ஸ் போயிடும். ஸோ இது வந்து நான் லாஸ்ட்டாக இது ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இப்போ வந்து எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இங்கே ப்ளஸ் பண்ணுறது, இதை விட இது பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுலாம் வந்து இது வந்து எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. காம்போனன்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இதுதான் நம்ம ஆல்ரெடி வந்து பிளாக் ஆஃப் கோட் பற்றி பார்த்துருந்தோமா, இதுக்குள்ளே இது பண்ணுறதா இதான் லோக்கல் வேரியபிள், ஒரு பிளாக்ல இதான் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோமா. இந்த மொத்த பிளாக்குமே நம்ம வந்து காம்போனன்ட் ஸ்டேட்மெண்ட், காம்போனன்ட்ஸ் இது வந்து ஒரு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரியாக்ட் ஜேஎஸ், டிவ் ஜேஎஸ் அந்த மாதிரி இதெல்லாம் படிக்கும்போது ஒரு காம்போனன்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் ஆஃப் கோடை தான் ஒரு காம்போனன்ட் சொல்லுவோம். அடுத்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் பி யூஸ்டு இன் டிசிஷன் மேக்கிங். ஓகேவா, டிசிஷன் மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் இஃப் எல்ஸு சுவிட்சு அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் ப்ராக்டிக்கலாக எப்படி இஃப் எல்ஸு சுவிட்ச்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அடுத்து இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா தேர் ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் லூப்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். லூப்ஸு, இஃப்ஸு, சுவிட்செலாம் சூப்பராக இருக்கும். இஃப் வி வாண்ட் டு எக்ஸிக்யூட் ஏ பார்ட் ஆஃப் ஏ ப்ரோக்ராம் மெனி டைம்ஸ் வில் பி யூஸ்ட் ஏ லூப்ஸ். ஒரே விஷயத்தை திரும்ப பண்ண வைக்கிற அந்த லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம லூப்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு. இதுதான் கோ டு, கண்டினியூ, பிரேக்கு, ரிட்டர்னு. இந்த கோ டு அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம எதனா ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி இப்போது ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா அந்த இடத்துல கோ டு அப்படின்னு கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். நம்ம அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த இது வந்து அந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணி போயிடும். கண்ட்ரோல் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அது ஜம்ப் பண்ணி போயிட்டு அங்கேருந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்காக நம்ம கோ டு யூஸ் பண்ணுவோம். கண்டினியூ அப்படின்னா அந்த லூப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, அதில் வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா லூப் ரன் ஆகிட்டு இருக்கும்போது கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன எக்ஸாக்ட் அவுட்புட் வரணுமோ அந்த ஒரு அவுட்புட்டை மட்டும் இது பண்ணிவிட்டு மீதிலாம் இது பண்ண ஆரம்பிக்கும். கண்டினியூ அப்படின்றது நம்ம அதை பற்றி லேட்டராக பார்ப்போம். லூப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கண்டினியூ பார்க்கலாம். அடுத்து வந்து பிரேக்னா வந்து அதோட பிரேக் ஆகி நின்றுடும், அதுக்கப்புறம் லூப் ஒர்க் ஆகாது. ரிட்டர்ன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரிட்டர்ன் பார்த்துருப்போம். ரிட்டர்ன் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். மேக்ஸிமம் நம்ம 0 தான் கொடுத்துருப்போம். ஆனால் ரிட்டர்ன்லேயே போய்ட்டு நம்ம டேரெக்டாக A+B அப்படின்னு கொடுத்தோம்னா A+Bயோட வேல்யூ என்னன்னு காட்டும். அந்த மாதிரி நம்ம சில விஷயம்லாம் பண்ணலாம் ரிட்டர்ன் வச்சு. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் ப்ரீஃபாக. அடுத்து வந்து கமெண்ட் லைன். இட் இஸ் யூஸ்ஃபுல் டு பிளேஸ் ஏ கமெண்ட் டு இன்ட்ராகேட்டிவ் வித் யூ டூயிங் இட் எய்சர் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கமெண்ட் லைன்ஸ்லாம் வந்து வேற ஒரு ப்ரோக்ராமர் வராரு அப்படின்னா நமக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத புரியணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கமெண்ட் லைன்ஸ் இருக்குது. சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் இருக்குது, மல்டி லைன் கமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் சிங்கிள் லைன்ஸ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்லாஷ் இருக்குது பாருங்க, டபுள் ஸ்லாஷ், இதை யூஸ் பண்ணிங்கன்னா போதும், சிங்கிள் லைன் கமெண்ட்ஸு. ஸோ இப்போ வந்து இந்த பிரிண்ட் ஹலோ இன்டர்பிரட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ப்ரோக்ராமாக ரன் ஆகும். இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டாங்களா இது வந்து கமெண்ட் லைன் அதுக்கப்புறம் மாறிடும். இதுக்கு இந்தாண்ட இருக்குது வில் பி பிரிண்ட் த ஸ்ட்ரிங் ஹலோ இன்டர்பிரட்டட் அப்படின்றது வந்து இங்கே கமெண்ட் லைனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு ஸ்டாரு, அதேமாதிரி எண்டில் வந்து ஒரு ஸ்டார் போட்டு ஒரு ஸ்லாஷு, இந்தமாரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். இதுவுமே மல்டி லைன் கமெண்ட்ஸ், மோர் தென் 1 லைன் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் டபுள் லைன் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து நிறைய லைன்ஸ் நிறைய ஒர்க் கொடுக்கும். அதுவே எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே ஒரு ஸ்லாஷு ஒரு ஸ்டாரு, எங்கே முடியுதோ அங்கே ஒரு ஸ்டாரு ஒரு ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் கமெண்ட் லைன்ஸு. அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் எல்லாத்தையும் நான் சொல்ல போவதில்லை, முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ் டு பர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர்ஃபார்ம் எனி ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதை யூஸ் பண்ணுறோம். main.cல இல்லையா? ஸோ ஓகே, நம்ம வந்து ஆட் டு நம்பருக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதுவே நான் திரும்ப பண்ணுறேன் பாருங்கள். இதெல்லாம் நம்ம தேவையில்லாதான் எடுத்துக்கலாம். இன்ட்டு மெயினு. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்ல, நம்ம ரிட்டர்ன்ஸ் மட்டும் வச்சுட்டு மீது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஓகேவா, ரிட்டர்னுமே சேர்த்து எடுத்துட்டோமா? சரி ஓகே. இப்போ வந்து நம்ம ஆட் டு நம்பருக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம். இன்ட்டு A ஈக்குவல் 10 ஒரு கமா வச்சுட்டு B கொடுத்துக்கலாம். B ஈக்குவல் 20 அப்படின்னு கொடுத்துட்டு இது பண்ணுறோம். இது வந்து C ஈக்குவல் இன்ட் யூஸ் பண்ணுவோம். இன்ட் C ஈக்குவல் A + B.
இங்கே வந்து நம்ம ஈக்குவல் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் தான். ஓகேவா, நம்ம ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ண சொல்கிறோம். இதுக்கு வந்து இது ஈக்குவல்னு இது பண்ணு, இல்லை ப்ளஸ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன்ஸ் தான் சொல்கிறோம். ப்ளஸ் இது நம்ம பிரிண்ட்டுமே பண்ணிக்கலாம். %d ஓகேவா. இதுதான் நமக்கு வந்து அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா 13 வரும். இந்த இடத்துல 13 அவுட்புட் வந்திருக்கு. இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இதை ஆட் பண்ணி காட்டு, இதுக்கு ஈக்குவல்னு அசைன் பண்ணு அந்த மாதிரி சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸு. ஆப்ரேஷன் ஆர் சிம்பிள்ஸ் which perform the operation it's the same value. There are value known as the ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா, ஆப்ரேட்டர்ஸ்னா அதுதான். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், யூனரி ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், மைட்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் ஆர் த சிம்பிள்ஸ் தட் ரெஸ்பெக்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் அடிஷன், ஓகேவா, சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ். ஓகேவா, இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணால் மாடுலஸ் வரும். அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட். ஓகேவா, இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட்டு இது எல்லாமே வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நான் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் முடிச்சிட்டோம். செகண்டு அதே இது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்டு டின்னு ஒரு இது வச்சுக்கலாமா, அதெல்லாம் தேவையில்ல, டேரெக்டாக பிரிண்டே பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துலையுமே இப்படி போகிறது இதை எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். a+bன்னு டேரெக்டாக உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருப்பேன். இதுவுமே கமெண்ட் பண்ணிக்கலாம், இது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து அதே பிரிண்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், டைம் ஆகும்னு சொல்லிட்டு. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகேவா, இங்கே வந்து சப்ராக்ஷனுக்கு மைனஸ் சிம்பிள், இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டார் சிம்பிள். ஓகேவா, ஸ்டார் மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டாரு. அடுத்து வந்து டிவிஷனுக்கு வந்து ஸ்லாஷ். எல்லாத்தையுமே போட்டு ஸ்லாஷ் பி இது எல்லாத்தையுமே போட்டு சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டோம், எரர்ஸ்லாம் போயிடுச்சு. இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்ஸ் வரும். இங்கே எல்லாமே ஒரே லைனில் வருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் \n யூஸ் பண்ணிக்கிறோம். \n எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இங்கேயுமே \n போட்டுக்கணும். \n என்னன்னு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம \n போட்டுக்கலாம். இங்கே \t கூட போடலாம். அது கூடமே ஒரு இதுதான். ஒரு டேப் விட்டு நமக்கு வந்து அவுட்புட் காட்டணும். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். \t நம்ம ரன் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். எரர் வரும்னு நினைக்கிறேன். எஸ், நமக்கு வந்து கரெக்டாக அவுட்புட் வரல, நான் நினச்சேன். ஸோ நம்ம வந்து \/ போகிறதுக்கு தப்பாக ஸ்லாஷ் போட்டோம். \/ இதுதான் இந்த சைடு வரணும். // போட்டோம். நம்ம \/ எல்லாத்தையும் மாற்றிக்கணும். \/ யூஸ் பண்ணால் தான் அது வரும். நம்ம // போட்டோம் அப்படின்னா நமக்கு இதுவாக தான் வரும். இங்கேயுமே \/ போட்டணும். அதே மாதிரி கீழேயுமே \/ தான் யூஸ் பண்ணணும். ஃபோர்த் இடத்துலையுமே நம்ம வந்து \/ தான் யூஸ் பண்ணணும். \t போட்டு இப்போ ரன் பண்ணால் நமக்கு அழகாக அவுட்புட் வரும். பார்த்தீங்களா, இங்கே மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அதனால் அந்த மாதிரி வருது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் நமக்கு தள்ளி வந்து அவுட்புட் காட்டுது. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம \/ போட்டு இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் அழகாக காட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 30, அதுக்கப்புறம் -10, அதுக்கப்புறம் 200, அடுத்து 0. இதுதான் நமக்கான
அவுட்புட்டு இது எல்லாமே கரெக்டாக காட்டுதுங்க. இது எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். அது இல்லாமல் இன்னும் மாடுலஸ் இருக்குது, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அடுத்து யூனரி ஆப்ரேட்டர்ஸ். யூனரியில் வந்து அதே தான் ப்ளஸ்ஸு, மைனஸு, இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட்டு, அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம இது யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து எதனா ஸ்கேன் பண்ணி டேட்டாஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வாங்குவோம். அடுத்து வந்து சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிக்ரிங் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் நாட்டு, பிட்வைஸ் நாட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துங்க. நான் எக்ஸாம்பிள்ஸுமே கொடுத்துருக்காங்க. டெய்லி இருக்குது. ஓகேவா, இது வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்கன்னா a = 10ன்னு கொடுத்துட்டாங்க, b = -a அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா b = -10 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் இது. அது மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. வேணா இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். நமக்கு அவுட்புட் வரும். பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் -x = -10, வேல்யூ ஆஃப் -y = -20 அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா, கரெக்டாக வந்திருக்கா? இந்த இடத்துல டேரெக்டாக அவங்க மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் சிம்பிள், ஒய்க்கு முன்னாடி மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணால் அதுக்கான மைனஸ் வேல்யூ என்னவோ அது பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுதான் இந்த ஆப்ரேட்டர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவுட்புட்டும் தப்பாக வந்திருக்க மாதிரி இருக்கு அவுட்புட்டு. ஓகே, கரெக்டாக தான் வந்திருக்கு. இங்கே 20 தான் வந்திருக்கு. ஏன்னா இங்கே வந்து -20 கொடுத்துருக்காங்க. அதனால் மைனஸ் ப்ளஸ் ஆகி 20 கரெக்டாக வந்திருக்கு. இதுதான் வந்து யூனரி ஆப்ரேட்டர்ஸ். இதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு படித்து தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து வந்து ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷன் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. இதுக்கு வந்து நம்ம வந்து ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இதெல்லாம் வந்து ஈக்குவல். ஓகேவா, டபுள் ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இதுக்கு தான் டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல், அந்த ஆச்சரியக்குறி கொடுத்துட்டு நம்ம ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா நாட் ஈக்குவல் அப்படின்றத செக் பண்ணுவோம். அடுத்து வந்து லெஸ் தென். இந்த சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. லெஸ் தென், கிரேட்டர் தென் அடிக்கடி நிறைய பேர் மாற்றி சொல்லுவாங்க. இது வந்து லெஸ் தென், இது வந்து கிரேட்டர் தென். ஸோ இதில் வந்து கரெக்டாக பார்த்துங்க. இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஃபஸ்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக இருந்தாலும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன வரணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஸ் தெனாக இருந்தால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருந்தால் லெஸ் தென் சிம்பிளும், கிரேட்டர் தென் ஈக்குவல் இருந்தால் கிரேட்டர் தென் ஈக்குவல் சிம்பிளும் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஈக்குவல் யூஸ் பண்ணணும். ஈக்குவல் கொடுத்துட்டு கிரேட்டர் தென் லெஸ் தென் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எரர் வரும். அதை கரெக்டாக பார்த்துங்க. அடுத்து வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் வந்து அண்டு, ஆறு, நாட் இந்த 3 தான் இருக்கும். அண்டு அப்படின்னா விஎன் போத் சைடு கண்டிஷன் இஸ் ட்ரூ. ரெண்டு சைடு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அண்டு ஒர்க் ஆகும். ஆர் அப்படின்னா எதனா ஒரு கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் போதும், ட்ரூனா ஓகே தான். நாட் அப்படின்னா ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா, இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஈக்குவல் என்பது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஆட் தென் அசைன். ஓகேவா, ப்ளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், ஸ்டார் ஈக்குவல், டிவிஷன் ஈக்குவல், மாடுலஸ் இது எல்லாமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துங்க. கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1ம், சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஸ்டேட்மெண்ட் 2ம் ரன் ஆகும். அடுத்து வந்து பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், பைனரி அண்ட், பைனரி ஆர், பைனரி எக்ஸ்ஆர், பைனரி கம்ப்ளீஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாமே பார்த்துங்க. அடுத்து வந்து
ஓகே, அடுத்து வந்து டைப் கன்வர்ஷன்ஸ், அடுத்து டைப் கேஸ்டிங் சொல்லுவாங்க. இதை பற்றி பார்க்கலாம். இம்ப்ளிமெண்டேஷன் டைப் கன்வர்ஷன், எக்ஸ்பிளெக்சிட்டி டைப் கன்வர்ஷன் அப்படி சொல்லிட்டு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டைப் கன்வர்ஷன்ஸ் இருக்குது. டைப் கன்வர்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒன் டைப்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஒன் டைப்பில் இருக்கும், அதை இன்னொரு டைப்புக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்ப்ளிசிட்டி டேட்டா கன்வர்சேஷன் அப்படின்னா டேரெக்டாக வந்து கம்பைலரே வந்து அந்த டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ பூலியனாக இருக்குன்னா அது கேரக்டராக இருக்கிற ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் இன்ட்டாக இருக்குன்னா இன்ட், அந்த மாதிரி டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணிடும். அதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் டைப் தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆஷ் இன்க்ளூட், இதை வந்து நம்ம காப்பி பண்ணி எடிட்டர்ஸில் போட்டுக்கலாம். எடிட்டர்ஸில் நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு கலர்ஃபுல்லாக தெரியும். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் எடிட்டர்ஸில் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். காப்பி ஆகலை. ஓகே, இப்போ ரெக்கார்ட் பண்ணி இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹெடர் ஃபைல்ஸ் போட்டிருக்கோம், அடுத்து மெயின் ஃபங்க்ஷன், அடுத்து இன்ட் x = 5, அடுத்து கேரக்டர் y = b அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். கேரக்டர் பாருங்கள் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம், அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஃப்ளோட் zன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா x = x + y அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதை நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா z = x + 1.0 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து எக்ஸ் என்ன இசட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கலாம். நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா x = 103, z = 104 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா x = 5ன்னு கொடுத்துருக்காங்க, b அதாவது கேரக்டர் y = bன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வேல்யூ என்ன அப்படின்றத கீழே நம்ம கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ வந்து 98 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து 98 + 5 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 103 இங்கே கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 98 and 5 வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இசட்டோட வேல்யூ, இசட்டுக்கு வந்து x + 1.0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ x + 1.0 அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 103 இருக்குது. ஸோ 1 ஆட் ஆகி 104.000ன்னு நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து டைப் கன்வர்ஷன்ஸ். இன்னொரு டைப்புமே இருக்குது டைப் கன்வர்ஷன்ஸில், அதை நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் கமெண்ட் கவுண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து இம்ப்ளிசிட்டி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளிசிட்டி டைப் கன்வர்சேஷன் டைப் கன்வர்ஷன் அப்படின்னா ஒரு டேட்டா டைப்ஸ்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இவங்க ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, இதை காப்பி பண்ணிட்டு போயிட்டு நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை காப்பி ஆகலை ஒழுங்காக, நம்ம திரும்ப காப்பி பண்ணிக்கலாம். நான் திரும்ப வந்து இதை பேஸ்ட் பண்ணுறேன். நம்ம பேஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு எரர் காட்டுது. அதுக்கு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணால் அந்த எரர் போயிடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த எரருமே நமக்கு போயிடும். இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ரிட்டர்னுக்கு வந்து நம்ம செமிகோலன் வைக்கல. ஓகே, ரிட்டர்னுக்கு செமிகோலன் வைக்கல, அதை வச்சோடனே நமக்கு வந்து எரர் போயிடுச்சு. இப்போ வந்து என்ன டைப்ஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ளோட்டுன்னு ஒரு டேட்டா டைப்ஸ் எடுத்துருக்காங்க. ஃப்ளோட் அப்படின்னா டாட் வச்ச இதெல்லாம் வரும். அதுக்கு வந்து சம் இன்ட் அப்படின்ற கீவேர்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இன்ட் x + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ எக்ஸோட வேல்யூவை இன்டீஜர் டேட்டா டைப்புக்கு சேஞ்ச் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறது அந்த இன்ட் கீவேர்டு. ஸோ அதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சம் = சம்மோட வேல்யூ என்னன்னு போட்டிருக்காங்க. நமக்கு சம் = 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ 1.2 அப்படின்னு வச்சுருக்கோம். அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா அதை 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். 0க்கு அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ் எடுத்துக்காது, 1 மட்டும் எடுத்துக்கும். அதை +1 பண்ணும் போது நமக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டர்ஸ் பெர்சன்டேஜ். இது வந்து என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்போ எப்படி ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. இப்போ வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரைக்கும் ரன் ஆகுமா, இல்லை ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் ரன் ஆகுமா அப்படின்றதான் பார்க்குறது. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு இடத்துல நம்ம ஒரு வேல்யூ ப்ளஸ் பண்ணிவிட்டு அதை மைனஸ் பண்ணிவிட்டு அதை மல்டிப்ளை பண்ணி அப்புறமா ஒரு ஆன்சர் கொடு, இல்லை 2 வேல்யூ ப்ளஸ் பண்ணிவிட்டு அதை மல்டிபிள் பண்ணி ஒரு ஆன்சர் கொடு, இல்லை 2 வேல்யூ ஆட் பண்ணி அதை ஒரு நம்பரால் டிவைட் பண்ணி அதுக்கான ஆன்சர் கொடு அப்படிலாம் கொடுக்கும்போது எது ஃபஸ்ட்டு ரன் ஆகும் எது செகண்ட் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு போடுறேன். தேவைப்படுறவங்க வந்து இந்த ஸ்க்ரீனை ஸ்பேஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்து படிச்சுக்குங்க. உங்களுக்கு ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். தேவை அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிங்க. எது முன்னாடி ரன் ஆகும் எது அப்புறம் ரன் ஆகும் அப்படின்றதெல்லாம் ரைட் டு லெஃப்ட்டு லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையுமே பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சி லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸு. ஆல்ரெடி நான் ஹெடர் ஃபைல்ஸ் பற்றி உங்களுக்கு போன கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஹெடர் ஃபைல்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரிண்ட் அப்பு, ஸ்கேன் அப்பு, கெட்ஸு, புட்ஸு, கெட் கேரக்டர், க்ளோஸ், ஓப்பன், அந்த மாதிரி இருக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி உங்களுக்கு தேவை அப்படின்னா இதெல்லாம் படிச்சுக்கிங்க. அடுத்து வந்து எஸ்டிபி ஹச்னு ஒரு இது, மேத் டாட் ஹச்னு ஒரு இது, டைமு இதெல்லாம் இருக்குது. அடுத்து வந்து சி டைப் டாட் ஹச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெடர் ஃபைல்ஸு. லிஸ்ட் அவுட் ஆல் த அதர் இன்பில்டு ஃபங்க்ஷன் இன் சி. இன்பில்டாக சியில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஹெடர் ஃபைல்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஹெடர் ஃபைல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சி ப்ரோக்ராம்ஸுடைய ஷார்ட்கட்ஸு. இதெல்லாம் வந்து டர்போ சி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் எல்லாருமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் வேறு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாறும். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. F1னா ஹெல்ப்பு, F2னா சேவ், F3னா ஓப்பனு, அதுக்கப்புறம் ஜூம் பண்ணுறதுக்கு F5, F6னா நெக்ஸ்ட்டு, மெனு இருக்குது, குயிட் இருக்குது, கட் இருக்குது, காப்பி இருக்குது, ரன் இருக்குது, ஒரு லிஸ்ட்டு, ஆல், இன்டெக்ஸ்ட்டு, அந்த மாதிரி நிறையா ஷார்ட்கட்ஸ் இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்துங்க. டர்போசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக போன வீடியோஸ் நடத்தினேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் தியரிட்டிக்கலாக சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வர செக்ஷன்ஸில் எல்லாமே நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இஃப் எல்ஸு, நெஸ்டட் இஃப்ஸு, சுவிட்ச் கான்செப்ட்ஸு, டிசிஷன் மேக்கிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் லூப்பிங்ஸ் இருக்குது, அதுவுமே பார்க்கலாம். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் லாங்காக அண்ட் ஷார்ட்டாக எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். வேறு என்ன டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல்ரெடி நிறைய டவுட்ஸ் கேட்டுருந்தீங்க ஃபஸ்ட்டு வீடியோவில். அதுக்கு வந்து நான் செகண்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியர் ஸ்க்ரீன் அண்ட் கெட் சீக்ரெட்ஸ் பற்றி நான் போட்டுருந்தேன். அதுமாரி உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அப்போ தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணி போட முடியும். அடுத்த நல்ல அடுத்த ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.